அனைவருக்கும் அன்பான வணக்கம். இதற்கு முன்னாடி கிச்சன் வீடியோவில் வந்து MPPT சேனலில் கிச்சன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். இப்போ வந்து வரலட்சுமி விரதம் பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமையில் சுமங்கலி பெண்களால் குடும்ப நலன், நீண்ட ஆயுள் மற்றும் ஐஸ்வர்யத்திற்காக கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான வழிபாடு. புராணம் மற்றும் ஆன்மீக உண்மைகள் எடுத்துக்கொண்டால் அஷ்டலட்சுமி வடிவம் வரலட்சுமி என்றால் கேட்ட வரம் தரும் தெய்வம் என்று பொருள். இதுவரை வழிபடுவது செல்வங்கள், தைரியம், கல்வி மற்றும் வலிமை உள்ளிட்ட 8 விதமான லட்சுமிகளில் அஷ்டலட்சுமி வழிபாடுவதற்கு சமமாகும். கந்த புராணத்தில் பெண்களின் நலனுக்காக எந்த விரதத்தை அனுசரிக்கலாம் என்று பார்வதி தேவி சிவபெருமானிடம் கேட்டார். அப்போது சிவபெருமான் பார்வதிக்கு கூறிய விரதமே வரலட்சுமி விரதமாகும் அப்படின்னு சிவபெருமான் வந்து இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துகிறது. கந்த புராணத்தில் அந்த கதை உணர்த்துகிறது. சாருமதி கதை என்பது அனைவருக்கும் தெரிந்த கதை. சாருமதி அந்த கதையில் மகத நாட்டில் வாழ்ந்த சாருமதி என்ற பக்தியான பெண்ணின் கனவில் மகாலட்சுமி இந்த விரதத்தை செய்யுமாறு வழிகாட்டினார். அதன்படி அவர் பூஜித்து பெரும் செல்வம் பெற்றார். இந்த நிகழ்வு காலப்போக்கில் மக்களால் வழக்கத்தில் கொண்டு வரப்பட்டது. வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்று பெரியோர்கள் கூறுவார்கள். வரலட்சுமி நோன்பை கடைபிடித்தவர்கள் பெரும் பயனை அடைந்தார்கள் என்று பத்ம புராணம் நமக்கு கூறுகிறது. பூஜைக்கு பயன்படுத்திய அந்த கலச நீரை வீட்டின் அனைத்து பகுதிகளிலும் தெளித்து பிறகு நெல்லை வீட்டு பயன்பாட்டு அரிசியுடன் சேர்த்து விடுவது என்பது ஐதீகம். இது வந்து குடும்பத்தில் எப்போதும் பஞ்சம் வராமல் காக்கும் என்ற நம்பிக்கையாகும். சுமங்கலி பெண்களால் கடைபிடிக்கப்படும் மிகவும் முக்கியமான விரதம் என்றும் கூட சொல்லலாம். விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். பூஜை பூஜைக்கு பயன்படுத்திய கலச நீரை வீட்டின் அனைத்து பகுதிகளிலும் தெளித்து அரிசி வந்து பயன்பாட்டு அரிசியுடன் சேர்த்து பஞ்சம் வராமல் காக்கும் என்று நம்பிக்கையாகும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி பரிபூர்ண அருளையும் குடும்பத்தில் செல்வ வளத்தையும் பெற்று வாழ்த்து சொல்லி உங்களிடம் இருந்து விடை பெறுவது பூங்கொடி. நன்றி, வணக்கம்.